ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து போல் இருக்குங்க. யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம கண்ணுக்கு தெரியறது காவல் நிலையம். போவோம், ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு காவல் நிலையம் போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரு 2-3 பேர் வந்து அண்ணன் கூப்பிட்றாரு வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அண்ணன்? விஜய் அண்ணவா அப்படின்னா, விஜய் அண்ணா இல்லைப்பா, எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு. எந்த அண்ணன்? மாவட்ட செயலாளர். எந்த கட்சி? தாவேகா. அவருக்கு ஏன் கூப்பிட்றாரு? ஏதோ பிரச்சனையாமல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் பிரச்சனைக்கு வந்திருக்கோம், நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க? இல்லை அதான் அந்த பிரச்சனையை விசாரிக்கலாம். அதான் உங்கள் அண்ணன் யார்? உளவுத்துறையா, சிபிஐயா, இல்லை வேறு ஏதாவதா? இல்லை அந்த சும்மா கூப்பிட்றாரு, அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இடித்து தள்ளிடுங்க, போய் மாவட்ட செயலாளர் அலுவலகமாக மாற்றிருங்க அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. நீ எதுக்கு நான் தலைவர்? இல்ல நான் என்ன சொல்றேன், நீ டிபிக்கு நீ எதுக்கு தலைவர்ன்னு கேக்குற? ஆஹா சரி, யார் வர சொன்னா? யார் வர சொன்னாரு? மேனேஜர் எதுக்கு அவர் வர சொன்னா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானு, என் பேர்ல தான் கொடுத்துருக்கு. டிவிக்கு நீங்க எதுக்கு தலைவரிங்க? ஸ்டேஷன் அது அவங்களும் கொடுத்துருக்காரு, என் பேர்லயும் கொடுத்துருக்கு எழுதி. அவர் எதுக்கு வர சொல்லணும்? நாங்க ஸ்டேஷன்ல கொடுத்துருவோம், ஸ்டேஷன்ல பாத்துக்கிறோம். நானும் தான் கொடுத்தேன், புரியுதா உங்களுக்கு? மண்டலத்துல என் பேரு தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு மாவட்ட செயலர்? உங்க மாவட்ட செயலர் நாங்க ஏன் பாக்கணும்? உங்களுக்கு வந்துச்சா போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சா? நான் சிஎஸ்ஆர் போட்டு வாங்கியிருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ, சிஎஸ்ஆர் போட்டு ஸ்டேஷன்ல கரெக்டா வாங்கியிருக்கிறேன் மண்டபம் மூலமா. எதுக்கு நான் வரணும்? அவரு மிரட்டுறீங்களா? இங்க வந்து மிரட்டுறீங்களா? டிவிக்கேல வந்து இங்க மிரட்டுறீங்களா? எதுக்கு வராங்க? இருங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மதம்? நான் என்ன கேக்குறேன்? இல்ல உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மதம்? உங்களுக்கு இதுக்கு நான் ஏன் வரணும்? நீ எதுக்கு என்ன கூப்பிடுற? நான் ஏன் வரணும்? எதுக்கு அவங்களை கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசியாச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசியாச்சு. இப்ப எதுக்கு கூப்பிடுறீங்க? போலீஸ் இப்ப கூப்பிடும். நான் என்ன சொல்றேன், உங்க மாவட்ட மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீங்க போங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, இனி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க போறது இல்ல, 20 ரூபாயும் வாங்க போறது இல்ல, மாறா 30 ரூபாய் வாங்க போறாங்க. என்னடா பாக்குறீங்க? அதுதான்டா மாற்றம். வாங்குங்க, 30 ரூபாய் வாங்குங்க. நீங்க ஏன் 40 ரூபா வாங்கக்கூடாதுன்னு பொதுமக்கள் ரொம்ப ஆசையோட கேட்குறாங்களா? 40 ரூபா இல்லை, எங்கள் அண்ணனுக்காக ஒரு கோட்டருக்கான காசையே டெய்லி ஒயின் ஷாப்பில் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். எவ்வளோ சொல்ற ஓட்டுறீங்க? 410 எவ்வளோ? 485 ரூபா. ஏன்டா ஆஃப் எவ்வளோ? இல்ல எம்ஆர்பி 150 போட்டிருக்கு, 160. 160 தானே வரும். 150 எம்ஆர்பி. ஏன் அப்படி வாங்கிட்டாருன்னா கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? என்ன கரெக்டா கொடுக்குற? 40 ரூபா 30 ரூபா அடிக்கிறானுங்க 2 பாட்டில். என்ன சொல்ற கொடுக்கும் போது? அப்புறமா ஒரு வழக்கறிஞர், ஒரு உண்மையிலே படிச்சு வழக்கறிஞரானாரா இல்லைன்னா இந்த LLBன்னு ஒரு ஆந்திராவில் ஒன்று இருக்கு. நிறைய பேர் உண்மையாக படிப்பாங்க, ஒரு சில பேர்லாம் பேருக்கு பின்னாடி LLPB அப்படின்னு போட்டுக்கிறதுக்காகவே ஓடி போய் ஏதாவது ஒன்று போட்டு வருவாங்க. இல்லை அப்படி எதுவும் படிச்சாரான்னு தெரியல. என் மீது இருக்கக்கூடிய 1,62,000 சம்திங் கடனை நான் வந்து தலைமைச் செயலகத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை கண்டு நான் வந்து என்னுடைய கடனை அடைத்து விட்டேன் அப்படின்னு பெரிய இன்டெலிஜென்ட் மூளையை சர்ஃபெக்சல் பார் எல்லாத்தையும் போட்டு கசக்கி தன்னுடைய நிதி கடனை போய் கொண்டு அடைச்சிட்டு வந்திருக்காப்புல. ஏன்னா மரிவில்சன் சொன்னார்ல, தனிநபர் மீது இவ்வளோ கடன் இருக்குன்னு. சார் நீங்களாம் வக்கீலா இல்லை வேற ஏதாவதான்னு தெரியல, அப்படியெல்லாம் ஒரு நபர் போய் ஒரு ஆளுடைய கடனெல்லாம் அடைக்க முடியாது. மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்கள் ஒருவேளை அடைக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கடனை போய் அடைச்சா கூட உங்கள் மேலே கடன் இருக்கும். எஸ், அதுக்கு ஃபினான்ஸு எவ்வளோ மேல், இந்த LNT அது இதுன்னு போடுறான்ல பஜாஜ், அவன் எவ்வளோ மேல். ஏன்னா நீங்கள் கொடுக்குற நிதி சட்டப்படி அது முதலமைச்சருடைய ஃபண்டுக்கு போயிடும், முதலமைச்சருடைய நிதி ஃபண்டுக்கு போயிடும்.
அதுக்கப்புறமா ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் என் கடனை போய் அடைக்கிறேங்க, 1,62,000 நான் போய் அடைக்கிறேன், அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அடைச்சிட்டேன்னா இனி கடங்காரன் இல்லை, என்ன ஊருக்குள்ள எவன் கடங்கார பயலுன்னு என்ன சொல்ல மாட்டான்னு நீங்க மெதப்போல தெரியலாம். ஒருவேளை அந்த ஃபண்டு வந்து சிஎம் ஃபண்டுக்கு தான் போகும். திரும்ப நானே வந்து நாளைக்கு மழை வெள்ளத்தில் ஏதாவது கை காலை உடச்சி இல்லை மண்டையை போட்டால் கூட அந்த ஃபண்டை திரும்ப எனக்கு நிவாரண நிதியாக கொடுத்துருவோம். அவ்வளோதான். மற்றபடி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போயிட்டு சைதாப்பேட்டையில் இருக்க முக்கு சந்தில் இருக்க சந்தோஷங்கிறவர், அவர் வீட்டுக்குள்ளே குடுத்தனத்தில் இருக்கிற அந்த சுரேஷுங்கிறவர் இந்த கடனை அடைச்சிருக்காருன்னு நிர்மலா சீதாராமன்ட்ட போயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அறிவு இருக்கிறவங்க தயவுசெய்து அப்படி எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ராகவா லாரன்ஸ் மகேந்திரனை தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு பீஸ் வந்து சேர்ந்துருக்கு. ராகவா லாரன்ஸ் கூடவே அண்ணனா ஒரு கேரக்டர் வந்து நடிக்கும்ல காஞ்சனா படத்துலலாம், அந்த ஸ்ரீநாத்தா அவர் சொல்கிறாப்புல இன்டலெக்சுவல் மூளையை கசக்கி, சார் உங்களுக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல சார், தயவு செய்து மூளை சைஸு கம்மி தான், நான் சொல்கிற வளர்ச்சி வேற, நீங்கள் என்ன செய்யுங்க சார், மூளையை நல்லா யூஸ் பண்ணுங்கள், கடந்த ஆட்சியில் அந்த மூளையை எங்கேயும் அவுத்து வச்சுட்டு வந்துட்டீங்களா. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு என்னென்னா அங்கங்கே சின்னதாக நடக்குது இல்லை, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அது வந்து கிரியேட் பண்ணுறாங்கம்மா. ஏன் போன வாட்டி ஆட்சியில் என்ன கிழிச்சாங்களாம், அதே தானேங்க நாங்களும் சொன்னோம். இந்த மாநிலங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியாது, அது யதார்த்தமற்றது. ஆனால் அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த அரசாங்கம் அதன் மீது நடவடிக்கை எடுக்குதா இல்லையா, அதில் தான் நம்ம அந்த பாயிண்ட்ல நின்று தான் விமர்சனம் பண்ணு தான் நாங்கள் சொன்னோம். இப்பயும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறோம். இப்போ இவர் வந்துட்டார், ஏன் போன ஆட்சியில் இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டியதானே, ஏன்னா நான் வந்து விஜய் கூட நடிச்சிருக்காப்புல அப்படின்னு இவர் வந்து அடிச்சு விடுறது. இந்த பீஸோட அவரோட வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி, அம்மா உணவகத்தில் இட்லி வந்து சேல்ஸ் ஆகலை. இட்லி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இட்லி சேல்ஸ் ஆகலை, முதலாளி 100 போண்டா 100 வடை 200 இட்லி எல்லாம் மாவு அரைச்சி எல்லாம் காலி, என்னடா ஆச்சுன்னா கடனுக்கு விட்டுட்டு வாங்கிட்டோன்னு அந்த மாதிரி இவங்க சுட்டுட்டு, இங்கே விற்றா 1 ரூபா, அங்கே விற்றா 10 ரூபா, 1 ரூபா இட்லியை 10 ரூபா விற்றுடலாம் அப்படின்னு இங்கே தூக்கி அங்கே போய் பார்சலில் விற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அம்மா உணவகத்தில் விஜய் ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ தூக்கிட்டு விஜய் ஃபோட்டோ மாட்டுறது, அப்புறம் ஆய்வுன்ற பேரில் உள்ளே போய் தோத்த எம்எல்ஏலாம் போய் ரைடுன்ற பேரில் நடத்துறது, இப்படி அட்ராசிட்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் பாருங்கள். கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தின் அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் இந்த உணவகத்தில் கட்டட தொழிலாளர்கள், முதியவர்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், வெளியூரிலிருந்து வந்து தங்கி வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் உணவருந்தி வருகின்றனர். இங்கு நாள்தோறும் காலையில் சுமார் 1200 இட்லிகள் தயாரிக்கப்படுகின்றன. சமீப காலமாக காலை 7 மணிக்கு இட்லி விற்பனை தொடங்கும் நிலையில் அரை மணி நேரத்திலேயே இட்லி விற்பனை முடிந்துவிட்டதாக கூறி அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி இல்லை என்று கூறி விடுகின்றனர். ஆனால் சிறு சிறு ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கு 80 இட்லி 60 இட்லி என மொத்தமாக கொடுத்துவிட்டு அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி இல்லை என்று கூறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார். அடுத்ததா தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக சந்தோஷ், இந்த சீட்டு செல்லாது, ஆஹா ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சே, வெகு விமர்சையாக நடக்கும் லாட்ரி விற்பனை. லாட்ரின்னு முதல்ல எனக்கு எங்கேயோ மைண்டு போகுது, உங்களுக்கு அங்கே போகக்கூடாது. தமிழ்நாடு அரசு லாட்ரி சீட்டை தயவு செய்து தடை செய்யணும். ஏன்னா ஜெயலலிதா பீரியடில் நீங்கள் ரோல் மாடலாக ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அந்த பீரியட்லேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே சம்பாதிக்கிற ஆண்கள்லாம் ஒட்டுமொத்தம் சம்பளத்தையும் ஒரு 10,000 5,000 சம்பாதிக்கிறாங்கன்னா மொத்தமாக போய் லாட்ரி வாங்கிட்டு வந்துடுறது. வாங்கிட்டு வந்து எதுவுமே அடிக்கலைன்னா அந்த மாதம் முழுக்க கடங்காரன் ஆயிடுறது. கடங்காரனான உடனே தற்கொலை பண்ணுறது, தவறான முடிவுகள் எடுக்கிறது, குடும்பம் பிரியறதுன்னு பல வேலைகள்லாம் அன்றைக்கி காலகட்டங்களில் நடக்குது. அப்போ தான் அந்த லாட்ரி சீட்டு தமிழ்நாட்டில் தடை செய்யப்படுது. இப்படியெல்லாம் பார்த்த தமிழ்நாடு மறுபடியும் இந்த லாட்ரி சீட்டை கொண்டு வர பார்க்குதோ அப்படின்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 12க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நேற்று கூட ஒரு ஆள் தாவேகா நிர்வாகி பஸ் ஸ்டாண்டில் இது என்ன கொடுமை நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை சார், நீங்கள் உங்களுடைய கட்சி ஆளுங்களுக்கு நீங்கள் வந்து தயவுசெய்து பயிற்சிகளை நடத்துங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். அடுத்ததாக அதிமுக ஐடி விங் பரப்புன ஒரு வீடியோ, அந்த வீடியோவும் பாருங்கள்.
அடுத்ததா தொடர்ந்து இந்த பக்கம் ராயபுரம்ல மின்வெட்டு, நேத்து தாம்பரம்ல அறிவிக்கப்படாத 3 மணி நேர மின்வெட்டு. மக்கள் அனைவரும் ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராயபுரம் நைட்டு ஸ்தம்பிக்குது, தாம்பரம் ஒரு சைடு நைட்டு ஸ்தம்பிக்குது. என்னதான் காரணம், மின்வெட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்னதான் காரணம்ன்ற ஒரு தெளிவான விளக்கம் இவங்ககிட்ட இல்லை. இவங்க போட்ட அந்த ஐடியா, இந்த ஃபெயிலியர், அந்த இது இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் வந்து போட்டார் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு காரணம் திமுக தான், அதை திருட்டாங்க இதை திருட்டாங்கன்னு பல ஸ்ட்ராட்டஜியை போட்டார். ஆனால் நேரடியாக பாதிக்கப்படும் போது மக்களே உணர்றாங்க, இது எப்படி திமுக காரணமாக இருக்க முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் தானே இருக்கீங்க, இதை கூட தடுக்க முடியாதா? உங்ககிட்ட தானே காவல்துறை இருக்குது, எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க, எல்லா பவரும் இருக்குது, அதை எப்படி நீங்கள் தடுக்க முடியாதுன்னு அவங்களே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரசின் மீது கோபம் எழ ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக நேற்று உதயநிதி அவர்கள் அவருடைய தலைமையில் முதல் நாள் சட்டமன்றத்திலே ஒரு அதிரடியை காமிச்சிருக்காங்க. இந்த போக்கு தொடருமானா தமிழ்நாடு நிச்சயமாக சுடுகாடாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகக்கூடாதுங்கிறதான் எல்லாருடைய கனவாகவும் இருக்குது.